என்னங்க நல்ல தூக்கமா? ரொம்ப நாள் கழிச்சு. இந்த சாரியில் இல்லை நீ கட்டினால இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்ஸ். நேற்று நைட்டு பிடிச்சிருந்துச்சா? நேற்று நைட்டு பிடிச்சிருந்துச்சா? ம், பிடிச்சிருந்துச்சுங்க. காஃபி. ஃபர்ஸ்ட் டைம் நானே போட்டது. குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. காஃபியே ஃபர்ஸ்ட் டைமா? அப்போ உனக்கு சமைக்க தெரியாதா? சமையல் கட்டு பக்கமே போனது இல்லைங்க. அடிப்பாவி, பொண்ணு பார்க்க வரும்போது என் பொண்ணு சமையலில் கில்லாடின்னு உங்கள் அப்பா அம்மா உனக்கு மாறி மாறி ப்ரொமோஷன் பண்ணாங்க. அது ஃபேக் ப்ரமோஷனுங்க. ஃபேக்கா? போச்சு, எல்லாம் போச்சு. ஏங்க? இத்தனை நாளாக சென்னையில் பேச்சுலர் குக்கிங் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் பொண்டாட்டி கையில் ருசியாக சாப்பிடலான்னு பார்த்தேன். நீ சமைக்க தெரியாதுன்னு சொல்கிற. ஐயோ, அந்த அளவுக்கு நான் மோசமாக சமைக்க மாட்டேங்க. ஓரளவுக்கு சமைக்க தெரியும். வேணும்னா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதை நேற்று தான் கல்யாணம் ஆச்சு, இன்னும் கல்யாண வாழ்க்கையை முழுசாக வாழக்கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இப்படி ஒரு டெஸ்ட் தேவைதானா? உங்களுக்காக ஆசை ஆசையாக போட்டு எடுத்துட்டு வந்தா இப்படி கலாய்க்கிறீங்களே, போங்க. சரி சரி சரி, கொடு, நான் குடிக்கிறேன். நாட் பேட், நல்லா தான் இருக்கு. சரிங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகுங்க. ஏய், எங்கே போகிற? அத்தைக்கு சமைக்க ஹெல்ப் பண்ண போகிறேன். கல்யாண பொண்ணு கொஞ்ச நாளைக்கு சமைக்கலாம் வேணாம், நீ மாமா கூட ரொமான்ஸ் மட்டும் பண்ணு, மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க. இப்போவா? ஏன் பண்ண மாட்டியா? அது இல்லை, நம்ம எப்படியும் ஹனிமூன் போவோம்ல, அதான் அங்கே பார்த்துக்கலாம்னு. ஓ, நீ அப்படி வர. சரி ஓகே, இப்போ ஒரு கிஸ் மட்டும் கொடு. அத்தை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். ஏய், அவங்க கிடக்குறாங்க, நீ கொடுத்துட்டு போ. நீ கொடுத்துட்டு போ. நான் அப்புறம் வந்து கொடுக்குறேங்க, பாய். ஏய், இந்த மம்மிக்கு வேற நேரங்காரமே இல்லை. ஒஸ்ட்டு மம்மிப்பா.